எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஜோ 50th டே இந்த படத்துல இருக்க அந்த ட்ரெய்லர்ல வச்ச டயலாக் தான் இந்த மொத்த படம். நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, எங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான். நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தியேட்டர்ல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம். ஸோ இந்த வெற்றி, இந்த 50வது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு. ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்லை, இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும். அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும், இது சொல்லாமான்னு தெரியல. இங்க இருக்க பிரஸ் அண்ட் மீடியால இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை பார்க்க முடிஞ்சுது. இங்க வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி. உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ நீங்க இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை என் கண் முன்னாடி காமிச்சிங்க. ப்ரெஸ் ஷோல இருந்து இங்கிருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த 1 ஹவருக்குள்ளார ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட், இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்கே இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான். இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த பிரஸ் அண்ட் மீடியா ஷோ போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் போட்ட ட்வீட் அண்ட் நீங்கள் கொடுத்த நியூஸ்லேயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிக்குது, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது. ஸோ அதுக்குள்ளார நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அண்ட் இதோட ஆரம்பம் அதான் என்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும்போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன், அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த ஜோ கதையை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ஹரியை நான் பார்த்துட்டு இருந்த விதம்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம கூடவே இருக்கான், ஜாலியாக அப்படி சுற்றிட்டு இருக்கோம், தொல்லைக்கு போடுறோம், அப்படி வாடா போட அப்படி பேசி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும்போது அவனுக்கு சினிமா மேலே இருக்க லவ்வும் அவனோட லவ்வும் எவ்வளோ அழகாக இருக்குன்றது தான் அந்த கதைக்குள்ளார இருந்தது. ஸோ அது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தது. கதையை வந்து ஆமாம், இது ஆக்சுவலி நான் சொல்லாமல் மறைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஹரி வந்து 7 மணி நேரம் நரேட் பண்ணாரு, அதை அவரே சொல்லிடுறாரு வேற. 7 மணி நேரம் பொறுமையாக கதை கேட்டதுக்கு காரணம் அது அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது, அதுக்குள்ளார அவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது. ஸோ அது எல்லாமே விஷுவலாக எப்படி இருக்குன்றது அந்த நரேஷன் ஃபுல்லாக வந்து அவர் எனக்கு நரேட் பண்ணாது. அது ஹரின்றதுக்காக மட்டும் அப்படி 7 மணி நேரம் கேட்பேன்லாம் நினச்சிடாதீங்க. யார் சொன்னாலுமே 7 மணி நேரம்னாலும் 8 மணி நேரம் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அப்படி கேட்கும்போது ஹரி சொன்னதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய டாஸ்காக இருந்தது. சின்ஸ் நான் அங்கேருந்து ஹரிக்கிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ளார நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், யாரும் பயந்துருவும் வேண்டாம். ஸோ ஹரி வந்து ஒரு டெபியூ டைரக்டர். அவர் சொல்கிற விஷயம்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷனில் நம்ம பிச் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல. ஒரு டெபியூ டைரக்டர், ஒரு லவ் ஸ்டோரி, இது எல்லாமே பாருங்களேன். ஒரு டெபியூ டைரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு, ரியோ மாதிரி ஒருத்தன் அதில் ஹீரோவா நடிக்க போகிறான். மீதி டெக்னீஷியன், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவாக இருக்க போகிறாங்க. இது மேலே ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகலை. இந்த படத்தை கொண்டு போய் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேலே ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகலை. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரெசன்டேஷன்றது என்னது, இந்த படம் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல. நாங்கள் பிபிடி பவர் பாயிண்ட்ல இருந்து ஃபோட்டோஷாப் வரைய எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி இந்த படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட படத்தையே நாங்கள் ஓட்டிலாம் காமிச்சோம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி அது ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுங்கும் போது எனக்கு வந்து கஷ்டமா இல்லை, கான்ஃபிடென்ட் தான் ஜாஸ்தியாச்சு. ஓகே, இது கரெக்டாக தான் வரும், நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்னா ஹரிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு 2 பேர் 3 பேரை தாண்டும் போதே இது ஒருவேளை ஓகேவா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்த ஓகேவா இருக்குமோன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சதெல்லாம் படம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், முன்னாடி கதையா இருக்கும் போதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நம்புற ப்ரொடியூசர் வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தோணும் போதுதான் தேல்பத்திரி சிங் ஏகன் வந்தார். கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. ஸோ ஏகன் வந்து
அதான் அவன் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஏகன்ட்டு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏகன் சொன்னா, ஆனால் 2024 வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்ணலான் இருக்காருண்ணே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். 2024 அதை நாம ஏன் 2022 பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலி ஏகனுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோன்றது ஏகன் எங்க கூட இருந்து பார்த்துட்டு இருந்தான். ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆக்சுவலி புலம்புற ஸ்டேஜில் இருந்தேன். இது கரெக்டாக காயின் ஆக மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற ஸ்டேஜில் இருந்தேன். ஏகன் வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தது எப்படின்னா, சும்மா வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நானும் ஃபோன் பண்ணி வா வெளியே போகலாம் அப்படின்னா, காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை ஆக்சுவலி நான் புலம்பிட்டு தான் இருந்தேன். இந்த படத்தை இதே மாதிரி நம்பி இந்த படத்தை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ அப்போ தான் இந்த படம் கரெக்டாக நடக்கும். இல்லைன்னா இதை எடுத்துக்கொண்டு போய் இல்லை இது இப்படி சுருக்கி பண்ணிடலாம், இது இப்படி சின்னதாக பண்ணிடலாம், இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இதோட அவுட் நல்லா வராதோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னோடனையும் அவனுக்கு தோணுன அடுத்த பொங்க தான் அருளானது சார். ஸோ ஏகன் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து அப்பாட்ட சொல்லானே, எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு, எங்க அப்பா நம்பிட்டாருன்னா சுத்தி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துட மாட்டாருன்னு. ஸோ நம்ம அப்பாட்ட சொல்லானே அப்படின்னு சொல்லி ஏகன் தான் கூப்பிட்டு போனான். ஸோ அப்படி இது நடக்குமா இல்லையான்னு நான் பயந்துட்டு இருந்தப்ப இதை நடத்தி காட்டினதுக்கு முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏகன். தேங்க்யூ சோ மச் ஏகன் ஃபார் தட். கூட இருக்கலாம், கூட சேர்ந்து சுத்தலாம், நம்பிக்கையா 4 வார்த்தை பேசலாம், ஆனா நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி கூட்டு போனோம். அப்படி இந்த படத்தை அடுத்து உங்க அப்பா கிட்ட கூட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச் ஏகன். ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். இதை நான் வந்துட்டு சொன்னதில்லை. அதுதான் இல்லை, இன்னைக்கு நிறைய வினோதத்தை பார்ப்பேன் இப்ப நீ. ஓகே. ஸோ அடுத்து அருளானந்த் சார் இந்த படத்துக்குள்ள வரும்போது அவர் வந்து கதை கேட்டு முடிச்ச அன்னைக்கு அவரோட முகத்துல ஒரு சிரிப்பும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்தது. இந்த படம் ஏங்க இவ்வளோ லேட் ஆகுது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு நைட்டே கூப்பிட்டு மேத்யூ கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம தான் பண்றோம்ட்டு. ஆனா என்கிட்ட சொல்லலை. அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 ப்ரொடியூசர்கிட்ட வந்து கதை சொல்ல அனுப்பிச்சாரு. நாங்கள் போய் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அதெல்லாம் முடியுது, அங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுது. நான் அவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னோம் சார், இதை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா இது வந்து சின்னதாயிடும் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். மற்ற ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு அவங்க எல்லாரும் அதையே சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி தான் சார் அவங்க சொல்றாங்க, அப்ப நம்ம இதை சின்னதா பண்ண வேணாம், நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி பெருசாவே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்தாரு. சார் அந்த நம்பிக்கையை எத்தனை பேர் வந்து ஒரு புது டீமுக்கு வைப்பாங்கன்னு தெரியல சார். அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. விஷன் சினிமா ஹவுஸோட லோகோ பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ரியல் எஸ்டேட்டா மாறி ஐஏஎஸ் பை ஹார்ட் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்னு போய் அங்கிருந்து இப்ப தமிழ்நாட்டுல விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் பண்ணிருக்காரு, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்த அவருக்கு ஒரு சின்ன டீம் மேல நான் வச்ச நம்பிக்கை வீணா போகாது, அந்த டீம் கரெக்டா வேலை பார்த்தா அது கரெக்டா தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவர மாதிரி ஒருத்தர்னால தான் முடியும். தேங்க்யூ சோ மச் சார். ஐ திங்க் நீங்க வச்ச நம்பிக்கை எதுவுமே வீண் போகாம இருக்குது நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன சொல்றது, இதுவரை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு சார் எஸ் சார் எஸ் சார். இல்லை இப்போ இங்கே உட்காரும்போது இந்த பேக்ட்ராப் பார்த்தேன், என்னோட தோணுச்சு, அது எவ்வளோ பேர் தோணுச்சுன்னு தெரியாது, தோணிந்தா கூட நல்ல விஷயம்தான். ஹீரோட பேர் பாருங்களேன், அந்த முதல் வார்த்தையில் இருக்க கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையில் கடைசி எழுத்தும் திருப்பி போட்டு இந்த ஜோ படத்தோட 50வது நாள் வெற்றி, அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவர் பேர்லேயே ஐ திங்க் இது 50th டே செலிப்ரேட் பண்ணோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோன் இதில் அந்த JO 3 போட்டால் அந்த படத்தோட டைட்டில் அண்ட் 50th டே செலிப்ரேஷன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண மினிமம் டெக்னீஷியன்ஸ் 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 25 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணால் 75th டே அநேகமாக ரீச் பண்ணுவோம் ஈஸியாக, பெரிய விஷயமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்தை நல்லபடியா எடுத்து முடிச்சோம். நாங்க எடிட்ல பார்த்தோம், எங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறமேட்டு அது அந்த OTT சேட்டலைட் அப்படின்ற பிசினஸ்குள்ளார போகும்போது இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசணும். ஸோ அது எனக்கும் அதை அட்ரஸ் பண்ணணும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சேட்டலைட் OTT அப்படின்னு கொண்டு போகும்போது என்னோட போன 2 படமுமே ரொம்ப ஈஸியா ஆக்சுவலி பிசினஸ் ஆச்சு. ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும், அது ஈஸியாவே சேட்டலைட் OTT நடந்தது. பட் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது since I trusted Joe, so even my team, so எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணும்போது அது ஈஸியா நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொன்னு சொல்லிடுறேன், சேட்டலைட் OTTன்னு சொல்லி இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து இயர் எண்டு,
இரண்டுல சேட்டலைட் ஓடிடிக்குள்ளார அவங்களுக்கு பிசினஸ்ல சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதுதான் ஜோ மேல வந்து விழுந்தது. பட் சின்ஸ் இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அது ஈஸியா நடந்துரும் அப்படின்றத நாங்க நம்பினோம். ஸோ அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்போது எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட் வருது, சக்திவேலன் சார் சொல்றாரு இந்த டேட்ல பண்ணோம்னா இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாரு. எங்களுக்கும் அது தோணுது, நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். இந்த டேட்ல வந்துட்டோம்னா இந்த படம் நல்லா ஓடும், ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கும்போது சேட்டலைட் ஓடிடி இன்னும் முடியலையே அப்படின்ற டாக் ஒன்று கிரியேட் ஆச்சு. அப்போ இப்ப எந்த ப்ரொடியூசர் இப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல. என்னோட ப்ரொடியூசருக்கு அந்த விஷயத்துக்கு ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இப்போ சேட்டலைட் ஓடிடி முடியல அப்படின்றதுக்காக ஒரு நல்ல டேட்ல இந்த படத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கலனா நாளைக்கு தியேட்டர்ல வேற டேட்ல நான் வரும்போது இது நடக்காம போயிடுச்சுன்னா அப்ப அது நம்மளால தாங்கிக்க முடியாது. ஸோ இதில் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஆசாசியாக வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். இந்த டேட்டில் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு நல்லா ஓடுன்னு நம்பிக்கை இருக்கா? அப்போ சேட்டலைட் ஓடிடி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை அருளானந்து அப்படின்ற அந்த ஒரு தனி நபர் எடுத்தாரு. ரொம்ப 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 நன்றி சார். அந்த அன்னைக்கு வந்து சக்திவேலன் சார் மட்டும் இல்லை, நானுமே ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இல்லை சார் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது இல்லை சார் பரவாயில்ல சார், நம்ம தேட்டர் இந்த டேட் விட்டா அப்படி இருக்குன்னா நம்ம வந்துருவோம் சார் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நாங்க வச்ச நம்பிக்கையை தாண்டி நீங்க அன்னைக்கு எடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த முடிவும் தான் இந்த 50வது நாள். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். சேட்டலைட் ஓடிடி முடியாமலாம் இல்லை, முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் ஓடிடியில் வரப்போகுது. அது அந்த ப்ராசஸ்க்கான டிலே மட்டும்தான். இப்போ இது முடிஞ்சுதான் வரணும்னா நாங்கள் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிருப்போம், அந்த டேட் எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதை தாண்டி அந்த டேட்டும் அந்த படத்துக்கான ரெக்கக்னேஷன் கரெக்டாக வேணுன்றதுக்கு மட்டுமே யோசிக்கிற ப்ரொடியூசர் இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். ஒரு படத்துக்கான வெற்றியை மட்டுமே யோசிச்சு படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த நம்பிக்கை உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் சார். கண்டிப்பா இந்த மனசுக்காகவே இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இங்க இருக்க எல்லாரோட கண்ணிலையுமே உங்களால பார்க்க முடியும். எங்க எல்லாரோட கனவையுமே அவ்வளோ அழகா கொண்டு வந்து அது 50வது நாள் போஸ்டர்ல பேனர்ல வச்சு எங்க எல்லாரையுமே மேல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இதை தாண்டி இந்த டீமுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெபியூ அப்படிங்கும்போது எல்லாருமே உண்மையாக வேலை பார்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுக்கு மனசில் இருந்தது. அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அதோட சக்ஸஸை தான் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் இங்கே அட்ரஸ் பண்ணேன். அவ்வளோதான். அண்டு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சார். நான் எவ்வளோ தடுத்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல சார். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார். இந்த படம் பண்ணலான்னு சொல்லி அருளானந்த் சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், ட்ரஸ்ட் எவ்ரிபடி. அது தப்பே இல்லை. நாங்கள் எல்லாருமே எங்களை நம்பினால தான் ஜோன் ஒரு படம் இங்கே இருக்குது. பட் அதுக்காக எல்லாரையுமே நம்பிட்டேவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது. ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார் இது சொல்லலாம் சார், ஓகே இல்லை சார் உங்களுக்கு, சார்கிட்ட வந்து இல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது அவர் எடுத்த டிசிஷன். அது நாங்கள் போய் கதை சொன்னோம், கதை பிடிச்சிருக்கு, ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும்போது போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. சில பேர் அது பண்ணாங்க. ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஐ மீன் ஒரு டீம் வந்து ஒரு வேலை பார்த்து அதை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அவங்க யாரும் பெரிய ஆளாவோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வேணாம் இதை நம்பாதீங்களேன் அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணுறேன். என் லைஃப்பில் யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னதில்லை. யார் என்ன அப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் இஷ்யூஸ், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம். அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அதை போய் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு, அவனோட ட்ரீம் அவனுக்கு, அவனோட உழைப்பு தான் அவனுக்கு சோறு போடும். ஸோ அப்படி உழைக்கிறவங்கள போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு சக்ஸஸ் பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அவங்க நம்பர் அனுப்புங்க சார், நான் அவங்கக்கிட்ட பேசணும் சார். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேட்டலைட் ஓடிடி எப்போ வரும்னு நிறைய பேர் ட்வீட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. சீக்கிரம் வரும். எப்போ வரும்னு அப்புறம் சொல்கிறோம். ஓகே,
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெலிவிஷன்ல என்னை பார்த்து என்னை பிடிச்சி அதுல இருந்து நிறைய பேர் இப்போ தியேட்டருக்கு வந்தீங்க. முக்கியமா மக்கள் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சு 50வது நாள் வரையுமே தியேட்டருக்கு வந்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நல்ல படம் வரும்போது மக்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நல்ல படம் தியேட்டருக்கு வந்து இவ்வளோ மக்கள் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.